அனைவருக்கும் வணக்கம். நான் இப்போ எதை பற்றி பேச போகிறேன்னு கேட்டிங்கன்னா, அதாவது கரூரில் அநியாயமாக அரசியலோட ஆளுங்கட்சியோட சூழ்ச்சியால் கிட்டத்தட்ட 41 பேர் இறந்துட்டாங்க. இது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். இதுக்கிடையில் தினமும் மற்ற அரசியல் கட்சி தலைவர்களாக இருக்கட்டும், அவர்களுடைய நிர்வாகிகளாக இருக்கட்டும், முக்கிய பொறுப்பில் இருக்கிறவங்க எல்லாமே விஜய் ஒன்றும் போய் பார்க்கல, விஜயோட அவங்களுடைய பொறுப்பில் இருக்கிறவங்கள போய் பார்க்கல அப்படி சொல்லிவிட்டு விஜய் அவர்களை மட்டுமே குறையாக பேசிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் நான் என்ன கேட்குறேன்னா, ஏன்னா விஜய் அவர்கள் போய் பார்க்கணும்னா சட்டத்திட்டங்கள் இருக்குது. ஏற்கனவே விஜய் அவர்களால் இவ்வளோ பேர் இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அரசியல் சூழ்ச்சியின் காரணமாகவும் விஜய் அவர்கள் மேலே மக்கள் வச்சுருந்த அன்பு பாசம் இது எல்லாத்தையும் உடைக்கணும், விஜயை காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால மட்டும்தான் இந்த உயிர் சேதம் ஆயிருக்குது. இப்போ திரும்பவும் எந்த ஒரு அனுமதி இல்லாமலும் சரி, சம்மந்தப்பட்ட எஸ்பி ஆஃபீஸர்லையும் சரி, மாவட்ட ஆட்சியர்கிட்டையும் சரி, இவங்க அனுமதி கேட்டுட்டு தான் இருக்காங்க. அது யாருக்காவது தெரியுமா? இதை விஜய் அவர்கள் அனுமதி கேட்டுட்டு இருக்கிற விஷயத்த ஏதாவது ஊடகங்களில், பத்திரிகை ஊடகங்களில் ஒரு முக்கியமான நியூஸாக போட்டுருக்குறாங்களா? நீங்களே சொல்லுங்கள். யாரை கேட்டாலுமே எந்த நியூஸில் பார்த்தாலுமே விஜய் அவர்கள் போய் பார்க்கல, விஜய் அவர்கள் நிர்வாகிகள் போய் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் கட்சி மேலே தான் குற்றம் சொல்லிகிட்டே இருக்கீங்களே தவிர, அவங்க தினமும் மனு கொடுத்து தான் இருக்காங்க. என்னென்னு இது மாதிரி பாதிப்படைஞ்சவங்களை போய் நான் பார்க்கணும், எங்களுக்கு அனுமதி கொடுங்க, அந்த மக்களை போய் சந்திக்கணும்னு சொல்லிட்டு அவங்க மனு கொடுத்துட்டு தான் இருக்காங்க. மனுவை பார்க்குறவங்க அவங்க அனுமதி வழங்கணுமா இல்லையா? நீங்களே சொல்லுங்கள். அனுமதி வழங்காமல் திரும்ப அவங்க ஒரு கட்டாயத்தின் பேரில் டிவிகே தலைவராக இருக்கட்டும், விஜய் அவர்களாக இருக்கட்டும், அவருடைய நிர்வாகிகளாக இருக்கட்டும், யார் போனாலுமே திரும்ப அதை அரசியலாக்குவாங்க. அரசியலாக்கிட்டு திரும்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, டிவிகேவை ஒழிக்கணும், அழிக்கணும்னு சொல்லிட்டு தான் இவ்வளோ விஷயம் பண்ணவங்க. இனிமேல் அவங்க என்ன பண்ணுறதுக்கு தயக்கப்பட மாட்டாங்க. எதை வேணாலும் பண்ணுவாங்க, பண்ணக்கூடிய அதிகாரத்தில். ஏன்னா அதிகாரத்தில் இருக்கும்போது, அதிகாரம் தன்னோட கையில் இருக்கும்போது என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அப்படிங்கிறதுக்கு நேற்று நீதிபதி கொடுத்த தீர்ப்பை மிகப்பெரிய ஒரு காரணமாக நம்ம சொல்லலாம். ஏன்னா ஆளுங்கட்சி அதிகாரத்தில் இருக்கும்போது அவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க, நீதித்துறையை விலைக்கு வாங்குவாங்க. அதே மாதிரி தன்னை எதிர்த்தவங்களை நீதித்துறை மூலமாக என்னென்ன பண்ண முடியுமோ, எவ்வளோக்கு எவ்வளோ அவங்களுக்கு கஷ்டப்படுத்த முடியுமோ, எவ்வளோக்கு எவ்வளோ தண்டனை கொடுக்க முடியுமோ அந்த விஷயத்தை அவங்க கொடுத்துட்ருப்பாங்க. அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா, 2026 வருஷம் மக்கள் இந்த டைம் திமுகவுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை மிகப்பெரிய தண்டனையாக இருக்கும். அதனால்